உடன் பிறந்தவர்களுக்கிடையே பகை, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே பகை, ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையில கூட நிறைய குடும்பங்கள்ல இன்றைக்கு பகை. அப்ப சமாதானமாய் வாழ்வது கர்த்தருக்கு பிடிக்கும். ஆனால் இந்த பிசாசு உள்ள நுழைந்து சமாதானத்தை கெடுத்து விடுகிறான். கணவன் மனைவிக்கிடையே சமாதானத்தை கெடுத்து விடுகிறான். குடும்பத்தினருக்கிடையே பகையை உண்டு பண்ணுகிறான். ஒரு சிலருக்கு பழம் பகை கூட இருக்குது, 20 வருட பகை, இப்படி நிறைய பகைகள். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற இந்த பகையை மாற்றி போடுங்க. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? ஆனா நீங்க பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போறோம். மற்றவங்க நம்மள பகைச்சா கூட நம்ம மற்றவங்கள பகைக்க கூடாது. ஒரு பகை வருதுன்னா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருக்கு சமாதானம் தான் பிடிக்கும். ஆனா பகை வீட்டுக்குள்ள வருதுன்னா அது பிசாசோட கிரியை. ஆகவே இந்த பிசாசின் கிரியைகளை அழித்து ஜெபம் பண்ணாலே பகை தானாக ஓடி போய்விடும். குடும்பங்களிலே சமாதானம் வந்துவிடும்.